திருமணத்துக்கே வரம் தேடும் நல்லுள்ளம் கொண்ட அனைவருக்கும் திருமுருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவை. இது பெண் வீட்டாரின் முழுமான சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. சரி, வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சுமதி, வயது 42 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசம் ராசி, அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 10வது வரையும் தான் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட வேலைன்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக பழக்கடை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சில்லறையாகவும் மொத்தமாகவும் நல்லா ஒரு சேல் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதானா நல்ல ஒரு வருமானம் அதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சிடதாகவும் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் தனக்குன்னு ஒரு துணை தேவைன்றாங்க. மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களெல்லாம் எது இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, ஜாதி வீதெல்லாம் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் தன்னை நல்லபடியாக வச்சுக்கிற சிறந்த மணமகள் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பூர்வீக சொத்தை 50 ஏக்கர் காடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வாடகை விட்டுட்டு ஒரு வீட்டில் தான் குடியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வாடகை பணமே கிட்டத்தட்ட 70,000 பக்கமாக வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வசதியான சொகுசான ஃபேமிலியாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தனக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்னு சொல்லி சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ தனக்கு வரக்கூடிய கணவர் வெளியிலலாம் எங்கேயும் வேலைக்கு போகலான்னு பரவாயில்ல, தன்னை லைஃப் லாங் நல்லபடியாக வச்சு சந்தோஷமாக பார்த்துக்கிற சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் தான் இப்போ வசிச்சுட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளோட பேர் பார்த்திங்கன்னா பிரகன்யா, வயது 42 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசம் ராசி, பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் படிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க. தனக்கு படிப்புக்கெல்லாம் எங்கேயும் போக முடியாது, வெளியிலையும் வேலைக்கு போவேனான்ட்டு சொந்தமாக இவங்க சூப்பர் மார்க்கெட் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதம்னா நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் இல்லை, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதா சொல்லியிருக்கிறாங்க. விடோ தான் இப்போ தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரே ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் தனக்குன்னு ஒரு துணை தேவைன்றதை மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாதி வீதெல்லாம் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களும் சொந்தமாக லேண்டு இதெல்லாம் இருக்கிறதா சொல்லிவிட்டு பவுனும் கிட்டத்தட்ட 100 பவுனுக்கு மேலே வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. நல்ல வசதியான ஃபேமிலியில் தான் ரன் பண்ணிகிட்ருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தை தான் இப்போ வசிச்சுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீன் தெரியிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.